ஐயனார் துணை இன்றைக்கி எபிசோடில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கொண்டே வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாண்டி ரொம்ப டென்ஷனில் இருக்கார். இங்கே சோழன் வானதி கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. ஆனால் அவங்க பேசுனதே தான் பேசுகிறாங்க. வானதி சோழன் டென்ஷன் ஆகி திருப்பி வண்டியை ரிவேஸ் இட்டுன்னு கடையாண்டே நிறுத்திடுறாரு. இங்கே நேராக வானதி பாண்டிக்கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன சொல்லியிருந்தா உங்கள் அண்ணன் என்னை இட்டுன்னு போயிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பற்றி பேசுகிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அதுக்கு ஒரு சண்டை போடுவாங்க. டேய் இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதரா அப்படின்ட்டு சோழன் உள்ளே போயிடுறாரு கடைக்குள்ளே. ஓஹோ, அதனால தான் நீ என்னை பொண்ணு பார்க்க வர்றது கூட வரலையா? நான் வேணுமா வேணாவான்னு யோசனை பண்ணிருந்தியா நீ? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை வானதி, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணுன்னு தான், நீ அதெல்லாம் சும்மா சாக்கு, உங்ககிட்ட போய் நான் பேசினேன் பாரு அப்படின்னு கோச்சின்னு வானதி போயிடுறாங்க. பாண்டி போனால் போட்டோண்டா, இதுதான் சாக்குன்னு அவளை கட் பண்ணி விட்டுறா அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. சோழன் பேசுனதை கேட்டுட்டு பாண்டி அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு. இங்கே பேங்க்கை காமிக்கிறாங்க. பேங்க்கில் அந்த பத்திரத்தை எட்டுன நிலாக்காக 5 லட்சம் லோன் வாங்கலான்னு வராங்க. இங்கே மேனேஜர் ரூம் போகிறாங்க. மேனேஜர் ரூம் போயிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி பத்திரம் இருக்குது, வீட்டு பத்திரம், அதை வச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் லோன் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்கன்ட்டு பத்திரத்தை வாங்கி மேனேஜர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இது வெறும் உயில் தாங்க, இது யார் பேர்லையாவது ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சோழன் சரி எல்லாத்தையும் எனக்கு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருங்கன்னா அவரும் எழுதி கொடுக்குறாரு. இவங்க வெளியே வந்துடுறாங்க. இங்கே அய்யனார் வீட்டில் நிலா சாப்பாடு செஞ்சுருக்காங்க. அப்போ சாதம் வெடிக்கலான்ட்டு வெடிப்பாங்க. அப்போது கை சுட்டுடும். உடனே பாண்டி ஓடி வர்றாரு சத்தம் கேட்டு. என்னங்க அப்படின்னா சரி பாண்டி வாங்கி ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஒன்று வெடிச்சிடறாரு. இப்போ என்ன கஷ்டங்க சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி புலம்பிட்டே போகிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா பண்ண ரூமில் ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸாய் படுத்துன்னு இருக்காங்க. எல்லோரும் பேங்க்லேருந்து வீட்டுக்கு வராங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. பாய்.